ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்புறம் என்னாச்சு, நீங்கள் சொன்னதுனால தானே நான் ராகவோட ட்ராமா எடுத்தேன், ஆனால் சுத்தமாக வீசே வர மாட்டேங்குது. ஸோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கதையும் நல்லா தான் இருக்கும். நானும் 4 எபிசோடாக தான் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கும் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோவை நோக்கி ஒரு ட்ரக்கு வேகமாக வந்துட்டு இருக்கும். இவளும் ஆதித்யா அப்படின்னு கத்துவா. அதுக்கடையில் அங்கே ஒரு பையன் வந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றிடுறான். நல்ல வேலை, காரு மட்டும் சுக்குநூறாக உடஞ்சி போயிடுது. அங்கேருந்து நம்ம ஹீரோயின் ஓடி வந்து, ஆதித்யா நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி போயிடுறா. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஆதித்யாவுமே சொல்கிறான். அப்புறம் நம்ம ஆதித்யாவை காப்பாற்றினால அவன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் போல. ஸோ ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு யாருன்னு கேட்கும் போது இவ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த பையனோட ஒய்ஃபும் வந்து உனக்கு இது ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் பதறிட்டு வரா. ஸோ இப்போ 4 பேருமே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க ஒருத்தர். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கதை என்னென்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினியா அவங்களோட லைஃப் ஸ்டோரி அது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க போல். ஸோ அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு, அப்போ நீங்கள் 2 பேரும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இவங்க 2 பேரும் ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். இன்றைக்கி இவங்க 2 பேருக்கும் ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி போல். ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு மண்டபமும் புக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏன் அந்த மண்டபத்தில் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது? எங்களுக்கு ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ண மாதிரி இருக்கும், உங்களுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரியும் இருக்கும். கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறீங்களா, சம்மதமானு கேட்டால் அவங்க 2 பேரும் சம்மதம்னு தான் சொல்லிடுறாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, அதாவது அந்த காரு சுக்குநூறாக உடஞ்சி போச்சு இல்லையா, அந்த காரை ஃபோட்டோ பிடிச்சிட்டு வந்து போலீஸ் கொண்டு வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அடுத்த செகண்டே இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்குது. ஒருவேளை ஆதித்யாவுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனால் அந்த மாதிரி பாடி எதுவும் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால் உங்கள் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்சிடென்ட் பண்ணது யாராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவங்களோ டக்குன்னு யோசிக்காமல், எனக்கு ஒருத்தர் மேலே சந்தேகம் இருக்குது, அது வேறு யாரும் இல்லை, வசீம் சித்திகி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட அப்பா பேரை தான் சொல்கிறாங்க. இதை கேட்டு தான் அப்பாவுக்கு பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்குது. நீ எதுக்காக அவர் பேரை சொல்கிறேன்னு கேட்டால், அவர் தான் இதை பண்ணியிருப்பார், ஏன்னா என் பையனை அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் அவரோட பொண்ணு கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு என் பையன் கூட வந்திருக்கா, அதனால் என் பையனை பழி வாங்குறதுக்காக கூட இப்படிலாம் பண்ணியிருக்கலாம், அதனால் எனக்கு சந்தேகமே இல்லை, அவர் தான் இதை பண்ணியிருப்பாருன்னு அடித்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ போலீஸும் அவரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ தம்பிக்காரனும் ஆமாம் அவரும் இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்கிற நீன்னு கேட்டால், நம்ம ஹீரோயினி 2 பேரையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினார்ல, அதுக்கப்புறமா இவர் சொல்லியிருப்பாரு, ஆதித்யா நீ என் பொண்ணை என்கிட்டேருந்து பிரிச்சுட்டல்ல, உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதை தான் இங்கே இவன் சொல்லிகிட்டே இருக்கான். அவர் அப்போ சொல்லும் போது எனக்கு ஏதோ கோவத்தில் சொல்கிறாருன்னு தான் தோணுச்சு, ஆனால் இப்போ இந்த ஆக்சிடென்ட் நடந்ததை பார்க்கும்போது அவர் தான் இதை பண்ணியிருப்பாருன்னு கன்ஃபார்மாக தோணுது அப்படின்னு தம்பிக்காரனுமே சொல்கிறான். ஸோ இப்படி சொன்னதும் அப்பாவுக்குமே செம கோவம் வந்துருது. அப்போ என் பையனை கொல்லணும்னு திட்டம் போட்டிருக்காருன்னா அவரை விடாதீங்க, அவரை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் போலீஸும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நேராக வசீமோட வீட்டுக்கு போயிட்டு அவரை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. அவருமே கேட்குறாரு, என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்ண வரீங்கன்னு கேட்டால், நீங்கள் ஆதித்யாவை கொல்ல நினச்சிருக்கீங்க, அதுக்காக அவரோட அப்பா கேஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அங்கே இவருக்கு முன்னாடியே வந்து ஆதித்யாவோட அப்பாவும் வந்து உட்காந்துருக்காரு. அவரை பார்த்ததும் இவருக்கு சமக்கம் வருது. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ஒரு ஷால் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அது நம்ம ஹீரோயினோட ஷால் தான். அந்த ஷாலை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினோட அம்மா தேமி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருவேளை பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருக்குமோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினிக்கு 2 பேருக்குமே எதுவும் ஆகலை. அவங்க வந்து அவங்க சொன்னாப்புல அந்த மண்டபத்துக்குமே வந்துட்டாங்க. அங்கே வந்து எல்லாருக்கும் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு, இன்றைக்கி எங்களோட ஆனிவர்சரி மட்டும் இல்லை, இவங்களுக்கு இன்றைக்கி கல்யாணமும் நடக்க போகுது, அதை நாங்கள் தான் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு வர சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா அந்த ஜோடி 2 பேரும் அவங்களோட ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேஜில் வச்சு ரிங்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி கீழே நின்று கை தட்டிட்டு இருக்காங்க. அப்போ தூரத்துலேருந்து ஒரு பையன் நம்ம ஹீரோயினி 2 பேரையுமே லுக்கு விட்டுட்டு இருக்கான். கையில் வர கத்தி வச்சிருக்கான், அதுவும் கருப்பு குல்லா போட்டு முகத்தை மறைச்சிருக்கான். யார் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நம்ம ஹீரோயினி அவனை கவனிச்சிடுறா. ஆனால் அவனோட முகம் தெரியல. அவள் பார்த்துட்டா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சோடனே அங்கேருந்து ஓடி போயிடுறான். ஒரு இடத்துக்கு ஓடி போயிட்டு அவனோட அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறான். இப்போ வெயிட்டர் வேஷத்தில் அவன் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் கால் பண்ணி யாருக்கிட்டே வர சொல்கிறான், போன தடவை மிஸ் ஆகிடுச்சு, ஆனால் இந்த தடவை மிஸ் ஆகாது, வேலையை முடிச்சிடுறேன் அப்படின்னு வர சொல்லிகிட்டே இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினி 2 பேருமே ஸ்டேஜில் ஏறி டான்ஸ் ஆட போகிறாங்க. அவங்க டான்ஸ் ஆட போகிற அந்த கேப்பில் இந்த பையன் என்ன பண்ணுறான்னா, மேலே ஏறிட்டு அங்கே இருக்கிற லைட்டு ஸ்டாண்டை வந்து கழட்டி விடுறதுக்காக அந்த கயிறை போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கிறான். அது தெரியாமல் நம்ம ஹீரோயினி 2 பேருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. கடைசியாக 2 பேரும் டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி கவனிச்சிடுறா மேலே இருக்கிற அந்த லைட் ஸ்டாண்டை ஆடுறத. ஸோ அடுத்த செகண்டே அவனும் அங்கே அறுத்து விட்டுறான். அது மேலேருந்து கீழே வந்து விழுக போகுது. டக்குன்னு நம்ம ஹீரோயினி ஆதித்யா நவருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு இவன் இந்த பக்கமாக போய் விழுந்துடுறா. ஆளுக்கு ஒரு பக்கம் விழுந்து கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எழுந்திரிச்சிட்டு போயிட்டு ஜோயான்னு கத்திக்கிட்டு அவளை போய் பார்த்தா அவ
அவளை காணோம். அவள் அந்த வெயிட்டர் பையில தான் துரத்தி ஓடிட்டு இருக்கா. கொஞ்சம் விட்டா பிடிச்சிருப்பா. அதுக்குள்ளே அங்கே ஆதித்யா வந்துடுறான். என்னாச்சு உனக்கு, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவளுக்கு இது எதுவுமே சரியாக படலை. ஏதோ தப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு, இப்போ பார்த்தா இந்த மாதிரி நடக்குது. இதெல்லாம் யாரோ பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லை, இதெல்லாம் தற்செயலாக நடந்த விஷயம் தான், நீ ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாத, அப்படிலாம் எதுவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை சமாதானம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒரு வெயிட்டர் வந்து 2 பாக்ஸை கொண்டு வந்து கொடுக்குறான். பிங்க் வந்து உங்களுக்கு, அப்புறம் ப்ளூ வந்து உங்களுக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே அங்கே கொண்டு போய் வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு ஜோயா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம 2 பேருக்கும் கல்யாணமாக போகுது. ஸோ அதை பற்றி மட்டும் யோசி. என்ன ஜோயா, என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்டால் அவளுமே சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாடிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பாவை ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க இல்லையா, அதுக்கு வெறும் சாட்சி மட்டும் இல்லை, அதுக்கு ஒரு எவிடன்ஸுமே இருக்குது. என்னன்னா, இவர் வந்து அன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருந்தார் இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது, என் பொண்ணு எனக்கு வந்தாகணும், அந்த ஆதித்யா என்ன ஆனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த கால் ரெக்கார்டிங் இப்போ இவங்க கையில் மாட்டிக்கிச்சு. இப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் தானே ஆதித்யாவை கொல்ல ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை அப்படின்னு ஒரு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அங்கே ஒரு லாயருமே வராரு, பெயில் பேப்பர்ஸை கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் ஃபோனில் பேசினேன்னு சொன்னீங்கல்ல, அது வேறு யாருக்கிட்டே இல்லை, இந்த லாயர்கிட்ட தான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது என்ன விஷயமா பேசியிருப்பாருன்னா, ஆதித்யாவோட அந்த கம்பெனி மேலே கேஸை போட்டு அவனை ஏதாவது ஒரு கேஸில் உள்ளத்தள்ள சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்காக தான் இந்த லாயர்கிட்ட அவர் ஃபோனில் அப்படி பேசியிருப்பாரு. அதை இவங்க எல்லாரும் தப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஆதித்யாவுக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதுக்கான காரணமும் இதுதான். ஏன்னா ஆதித்யா ஜெயிலுக்கு போயிட்டானா தான் பொண்ணு தாங்கிட்ட வந்துடுவா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் இவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஆனால் அது இவருக்கு எதிராகவே திரும்பும் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கல. இருந்தாலும் நம்ம ஆதித்யாவோட அப்பா ஒத்துக்க மாட்டுறாரு. என் பையனை கொல்ல ட்ரை பண்ணது இவர் தான் அப்படிங்கிறத நான் அடிச்சு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிடிவாதமாக நின்றுருக்காரு, அவரை வெளியே விடக்கூடாது அப்படின்னு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினி 2 பேருக்கும் இப்போ தான் கல்யாணம் நடக்க போது போல். ஸோ அதனால ஹீரோ ஒரு பக்கமும் ஹீரோயினி ஒரு பக்கமும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயினிக்கு அப்பா பேசுனது, அவர் திட்டினது இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்கா. அப்போ இவளுக்கு அம்மா வர்ற மாதிரியும் அவங்களே வந்து இவளை அழகாக ரெடி பண்ணுற மாதிரியும்லாம் இவள் இமேஜினேஷன் பண்ணிகிட்டு இருக்கா. பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. இவளாவே இமேஜினேஷன் பண்ணி பார்த்துக்கிறா. அப்புறம் 2 பொண்ணுங்க வந்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம மாப்பிள்ளை சாரும் அழகாக ரெடி ஆகிட்டு மண்டபத்தில் உட்காந்துருக்காரு பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு. ஸோ அப்போ நம்ம ஹீரோயினுமே அழகாக நடந்து வந்துட்டு இருக்கா. அப்புறம் அவளோட கையை பிடிச்சி அழகாக உட்கார வச்சுட்டு 2 பேரையும் உட்கார வச்சுட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கான அந்த மந்திரம்லாம் ஓதிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 2 பாக்ஸ் கொடுத்துட்டு போனான் இல்லையா வெயிட்டரு, அதில் மாலை தான் இருக்குது. அந்த மாலையை 2 பேரும் மாறி மாறி போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 7 தடவை சுற்றி வலம் வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் அந்த 7 சத்தியத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா நெத்தியில் குங்குமத்தையும் வச்சுட்டு கழுத்தில் தாலியும் கட்டிடுறா. இவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் முடிஞ்சிருது. ஸோ அந்த சந்தோஷத்தில் இருக்கும் போது திடீர்னு நம்ம ஹீரோயினோட மாலையை பார்த்தா அவளோட மாலையில் ஒரு பாம்பு இருக்குது. அந்த பாம்பை கவனிச்சிடுறா. உடனே ஆதித்யா அப்படின்னு கத்துறா. அவன் அந்த பாம்பை பார்த்த அடுத்த செகண்டே அந்த பாம்பை பிடிச்சி தூக்கி போட போகும்போது அவனோட கையில் அந்த பாம்பு கொத்திடுது. நம்ம ஹீரோயினையை காப்பாற்றிட்டான். ஆனால் இவனுக்கு மயக்கம் வந்து அப்படியே அந்த இடத்துல விழுந்துடுறான். கல்யாணம் பண்ண அடுத்த செகண்டே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. நம்ம ஹீரோவை கொல்றதுக்கு யார் தான் ட்ரை பண்ணுறா அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஆனிச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.